கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரெயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்கிறதான இந்த வேத வசனத்தின்படியாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே ஏற்பட்டு இருந்ததான மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்கும்படியாக மரணத்தை கல்வாரி சிலுவையிலே ஜெயித்தார். அதைத்தான் இந்த வேத வசனம் அது நமக்கு கூறுகிறது. ஜீவ காலமெல்லாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனிதர்களிடத்திலும் பரவலாய் காணப்படுகிறதான ஒரு காரியம் உண்டு என்றால் அது என்னது? மரண பயம்தான். தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது மரணம் வரும், எப்பொழுது மரணம் ஸ்தம்பவிக்கும் என்கிற அந்த பயத்திலே தான் மரிப்பதற்கு என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளாய் அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான பாவத்திலே இருக்கிறதான ஜனங்களின் மரண பயத்தில் இருந்து ஜனங்களை விடுதலை பண்ணும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை கொண்டு மரணத்தை என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்து இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்குள் இருக்கிறதான மரண பயத்தில் இருந்து மரணத்தில் நின்று உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? விடுதலையை அவர் கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 20வது வசனம் அது இவ்வாறாக சொல்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளு என்கிற நம்பிக்கையோடே என்று வேதவசனம் அது சொல்லுகிறது. உங்களை இந்த நாளிலே அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறதான இந்த சிருஷ்டிகளை யாவரையும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கி தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள என்கிறதான நம்பிக்கையை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளையும் எந்தெந்த காரியத்தில் மரணத்தின் பயத்திலே அடிமைப்பட்டு இருந்ததான மரணத்தை குறித்து பயத்தினாலே அடிமைப்பட்டு இருந்ததான ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அவர்களுக்கு விடுதலையை சுதந்திரத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் மரண பயத்தினாலே பயந்து கொண்டிருந்ததான ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை விட்டு அவர் அகற்றி இருக்கிறார். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்ன செய்யக்கூடாது? மரண பயம் என்பது இருக்க கூடாது. ஏனென்றால் நாம் இந்த பூமிக்குரிய இந்த சரீரத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவராகிய நித்திய ராஜ்யத்திற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதபடிக்கு நேராய் நாம் என்ன செய்கிறோம்? கடந்து போகிறதான ஒரு அனுபவம் தான் அது மரணம். மரணத்தை வேத அறிஞர்கள் இவ்வாறாக கூறுகிறார்கள். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு இடம் பெயரக்கூடிய ஒரு அனுபவம். ஆதலால் நாம் பாவத்திலே இந்த பூமியில் என்ன செய்து விடக்கூடாது? மரித்து போய்விட கூடாது. நாம் எதற்கு நாம் பயப்படுகிறோமோ அதற்கே நாம் என்ன செய்கிறோம்? அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை வேத வசனம் அது மிகவும் நமக்கு என்ன செய்கிறது? அழகாக அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். ஆதலால் மரணத்தை குறித்ததான பயம் நம்மிடத்தில் இராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
தேவனாகிய கர்த்தரை பற்றும் விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அந்த மரணத்தில் நின்று நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி வைத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த சுயாதீனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் பெரும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன செய்திருக்கிறீர்கள்? பெற்று இருக்கிறீர்கள். அந்தப்படியே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? மீட்டு கொண்டு இருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களை அந்த மரணத்தின் கட்டுகளில் இருந்து, பாவத்தின் கட்டுகளில் இருந்து உங்களை விடுவித்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான கிருபையை, பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள் மீண்டுமா என்ன செய்யக்கூடாது? மரண பயம் என்ன உண்டாக கூடாது. அப்படி உண்டாகுமேயானால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பாவ உலகத்திற்கு, இந்த பாவ சரீரத்திற்கு நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வேத வசனம் அது மிகவும் அழகாக கூறுகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் பிள்ளைகளிடத்தில் கேட்டோன்னா என்ன சொல்லுங்கள்? யாரோட இருக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? விருப்பப்படுகிறோம். அப்படிப்பட்டதான சுதந்திரத்தை, விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆதலால் மரணத்தை குறித்து, பாவத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்பட வேண்டும். எதற்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்துவிடக்கூடாது? பாவம் செய்துவிட கூடாது. நான் பாவத்திலே மரித்துவிட கூடாது என்கிறதான பயம் ஒவ்வொருவருக்குள்ளாக என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். கலாத்தியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம் அது இவ்வாறாக சொல்கிறது. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் சிறுபிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம் என்கிறதான இந்த வேத வசனத்தின்படியாக உலகத்தில் இருக்கிற மனுஷங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு சாப்பிட்றோம், நாளைக்கு சாவோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உலக வழக்கம் அது என்ன என்றால் எல்லோரும் மரிக்கிறார்கள் என்கிறதான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவராகிய வேத வசனம் இந்த உலகத்திற்குரியதான வழிபாடுகளில் நின்று, அப்படிப்பட்டதான பாவத்தில் நின்று, அப்படிப்பட்டதான பாவத்திலே அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆதலால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிறு பிள்ளைகளாய் இருந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். நாம் இந்த உலகத்திற்குள்ளே பாவத்திற்குள் நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த வேளையில் என்ன செய்தோம்? மரணத்தை குறித்து, பாவத்தை குறித்து இந்த உலக வழக்கத்தின்படியாய் என்ன செய்து கொண்டு இருந்தோம்? மரணத்தை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் வேத வசனம் அது சொல்லுகிறது, நீங்கள் இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இனி சிறுபிள்ளை என்று சொல்லாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. உலகத்திலே
இருந்ததான வாழ்ந்ததான ஜனங்கள் அனைவரும் என்ன செய்திருக்கிறார்கள்? பாவத்தில் நின்று நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தம் சிந்துதலினாலே, கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மரணத்தை என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்து இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வல்லமையினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு என்ன செய்திருக்கிறோம்? பிழைத்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆதலால் மரணத்தை குறித்ததான, பாவத்தை குறித்ததான பயம் என்ன செய்யக்கூடாது? நமக்கு காணப்பட கூடாது. அன்பானவர்களே, எடுத்து வாசியுங்கள். 2 பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். நாங்கள் கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும், அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினாலே ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கே அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கே அடிமைப்பட்டவனாய் இருக்கிறான் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை சிலுவையிலே என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்து இருக்கிறார். உலக மனிதர்கள் நீங்களும் நானும் எதற்கு அடிமையாய் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எவன் ஒருவன் எதற்கு அடிமையாக இருக்கிறானோ அதனாலே அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் என்று வேத வசனம் அது மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஆதலால் இந்த நாளிலே பாவத்தினாலே நாம் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறோமா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நாம் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறோமா? எதன் அடிப்படையில் நாம் இந்த நாளிலே வாழ்ந்து வருகிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதலால் இந்த நாளிலே நான் எதற்கு அடிமைப்பட்டவனாய் இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் எதற்கு நான் பயப்படுகிறேன்? எந்த காரியம் இந்த நாளிலே என்னை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்தவர்களை தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? இப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னுடைய ஜீவ காலமெல்லாம் மரணத்தினால் நான் அடிமைத்தனத்திற்குள்ளாகாதபடிக்கு நீங்கள் கல்வாரி சிலுவையிலே திரு ரத்தத்தை சிந்தி என்னை விடுதலையாக்கி வைத்திருக்கிறீங்க ராஜா. அந்த விடுதலை நான் சுதந்திரித்து கொள்ள மரணத்தில் நின்று மீட்டெடுத்த என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமே நான் அறிந்து புரிந்து நடந்திட எனக்கு கிருபை அளித்தருளுங்க. நான் பாவத்திற்கு அடிமையாய் இராதவனாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரணத்தை குறித்ததான பயத்தில் நின்று நான் விடுதலையாக்கப்பட்டவனாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் உடையவனாய் நான் வாழ எனக்கு கிருபை அளித்தருளுங்க ராஜா. என்னிடத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், பாவத்திற்கு அடிமைத்தனத்திற்குள்ளாய் இருக்கிறதான சிறு பிள்ளை குறித்ததான கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர சுவாபங்கள் என்னிடத்தில் இராதபடி ஆவிக்குரிய முதிர்ச்சி என்னிடத்தில் காணப்படட்டும் ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்னிடத்தில் கர்த்தாவே இந்த உலகத்திற்குண்டான ஆண்டவரே பயங்கள் ஒன்றும் இராதபடி ராஜா, உம்மை குறித்ததான பயம் ஒன்றே என்னிடத்தில் காணப்படட்டும். உமக்கு பயப்படுகிற பயத்தை என் இருதயத்தில் வைத்து வைங்க ராஜா. நான் பாவத்திற்கு கர்த்தாவே நான் அடிமைப்பட்டவனாய் இராதபடி கர்த்தாவே நீதிக்கு ஆண்டவர் உம்முடைய பரிசுத்தத்திற்கென்று நான் அடிமைப்பட்டவனாய் வாழ இப்பொழுதும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதிங்க ராஜா, என்னை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.